சுதர்சன ஹோமத்துக்கு மிளகு வடை பண்ணுறோம். தோல் உளுத்தம் பருப்பில் பண்ணி நம்ம வடை மாலை செய்கிறோம். 108 வடை தயார் பண்ணிட்டோம். நம்ம இனிமேல் அதை கோர்க்கணும். அடுத்த பிரசாதம் லட்டு. 3 கப் கடலை மாவு, 3 கப் சீனி எடுத்து லட்டு தயார் பண்ணுறோம். பூந்தி பண்ணி சீனியை சாஷினி பண்ணி இந்த சீனி பாகில் இந்த பூந்தியை போட்டு நம்ம கலந்து வைக்கிறோம். அதுக்கு திராட்சை, முந்திரி எல்லாம் போட்டு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடுறோம் லட்டுவை. அடுத்த பிரசாதம் புளியோதரை, புளிக்காய்ச்சல் பண்ணுறோம். கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் தாளித்து போட்டு மிளகு, சீரகம், வத்தல் எல்லாம் போட்டிருக்கோம். பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு உளுந்த வடை. கருப்பு கொண்ட கடலை ஊற வச்சு கடுகு உளுத்தம் வேக வச்சு கடுகு உளுத்தம் பருப்பு வத்தல் போட்டு அதை தாளிக்கிறோம். இது ஒரு பிரசாதம். சர்க்கரை பொங்கல் பண்ண போகிறோம். அதுக்கு சாதத்தை நல்லா குழைய வேக வச்சுக்கணும். 1 கப்பு சாதத்துக்கு 1.5 கப்பு வெல்லம். வெல்லத்தை நல்லா பொடியாக தட்டி கொஞ்சமாக தண்ணீர் விட்டு பாகாக்கணும். பாகு ரொம்ப முத்த தேவையில்லை. தேன் மாதிரி நல்லா வரும்போது அதை நிறுத்திட்டு நம்ம வேக வச்ச சாதத்தை அதில் சேர்க்கணும். சாதம் முழுக்க சேர்த்து அதுக்கப்புறம் அதில் நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் போட்டு அது உலராமல் நல்ல வெண்ணெய் மாதிரி நாள் பூரா இருக்கணும். அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம நெய் கொஞ்சம் அதில் குத்தி நல்ல ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். இதுக்கு அடுத்த பிரசாதம் நம்ம பண்ண போகிறது தயிர் சாதம்ங்கிற தத்தியொன்னம். இதுக்கு சாதம் வேக வைக்கும்போது அரிசியில் நம்ம வெண்ணெய் போடணும். 2 டீஸ்பூன். 1.5 கப்பு அரிசினா கூட 2 டீஸ்பூன் வெண்ணெய் போட்டு வெந்த சாதத்தில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, காயம், இஞ்சி, பச்சை மிளகா, அதை தவிர தயிர், பால், உப்பு எல்லாமே போட்டு நல்லா கிளறி எடுத்து வச்சாக்க பெருமாளுக்கு ரொம்ப உகந்த விசேஷமான பிரசாதம். அடுத்த பிரசாதம் சரணாமிர்தம். இதுக்கு தயிர், பால், வெண்ணெய், நெய், தேன், இது தவிர துளசி இத்தனையும் சேர்த்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம். இது நம்ம பிரசாதமாக கொடுக்குறது. நம்ம செய்து வச்ச புளிக்காய்ச்சலை உதிர வேக வச்சுருக்கிற சாதத்தில் துளி நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா உலர வச்சுட்டு சூடு இல்லாமல் இருக்கிறச்ச இதை நம்ம அதில் போட்டு புளியோதரையை புளிக்காய்ச்சல் போட்டு கிளறணும். எல்லா பிரசாதம் வச்சு நம்ம பூஜை பண்ணணும்.